ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தாங்க. அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கீங்க, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக இது வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பொருளை வச்சு நம்ம சீக்கிரமாக எப்படி கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிற அந்த சீக்ரெட் டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கூட பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன். ஸோ வாங்க அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த வீடியோவை இப்போ போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் நேரத்தில் தாங்க இந்த பசு மஞ்சள் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பொங்கல் பானைக்கு கட்டுறதுக்காக நம்ம எல்லாருமே இந்த பசு மஞ்சள் அப்படிங்கிறத நம்ம வாங்குவோம். பட் நிறைய பேருக்கு அதை என்ன நினச்சிக்குவாங்க, அது ஏதோ ஒரு பொருள், இல்லை அது இஞ்சின்னு நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பொங்கல் முடிஞ்ச உடனே அதை தூக்கி அப்படியே வெளியில் ரோட்டில் போட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பசு மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த பொருளுக்குமே கிடையாதுங்க. இது ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. இந்த பசு மஞ்சள் இந்த பொங்கல் டைமில் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சமாக வாங்கி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் நிச்சயமாக கருத்தரிக்க முடியும். இதை ட்ரை பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குக்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ், உங்களுக்கு ஒருவேளை பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆனால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியை சரி பண்ணி உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸை சரி பண்ணி சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சும் கூட. ஒருவேளை உங்களுக்கு சில பேருக்கு இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ்னால இன்ஃப்ளமேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், கருக்குழாயில் இன்ஃபெக்ஷன்ஸ், கருக்குழாயில் அடைப்பு, கருக்குழாய்க்குள்ள காயங்கள், கர்ப்பப்பைக்குள்ள காயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த குர்குமின் அப்படிங்கிறது சரி பண்ணுங்க. ஏன் வெளிநாடுகளில் கூட பார்த்திங்கன்னா இந்த குர்குமினை டேப்லெட்டாகவே விற்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது அறிவியல் பூர்வமாக ரிசர்ச்சில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கை கால் வலி, ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ், அலர்ஜி ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கிறவங்களுக்கு இந்த குர்குமின் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்ததுல அவங்க எல்லாருக்குமே பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இது பெனிஃபிட் ஆனது. இந்த குர்குமினை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குர்குமின் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை நான் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் டேப்லெட்டாகவே விற்கிறாங்க. பட் நாம் இதை ஈஸியாக வெறும் 10 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிக்க முடியுங்க. இது தெரியாததுனால தான் நம்ம 10 லட்சம் அளவுக்கு கூட நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மஞ்சளை நீங்கள் தோலை நல்லா சீச்சிட்டு இது கூட பச்சையாக அதாவது ஒரு அரை விரல் இன்ச் அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 இன்ச் அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இதை எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 மிளகை கூட சேர்த்து, அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இது 3ஐயுமே நல்லா சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி டெய்லி ஒரு 10 to 15 ml ரெகுலராக ஒரு 90 days எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும். இல்லை என்னால் இவ்வளோ வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் மஞ்சளை மட்டும் மிக்சியில் அடைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர், இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம். அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க இதை பாலில் மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். பாலில் மிக்ஸ் பண்ணி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பசு மஞ்சளை நல்ல வெயிலில், நிலக்காய்ச்சலாக நல்ல வெயிலில் காய வச்சா தான் சீக்கிரம் காயும். ஸோ வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சிலே அடிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அளவுக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி பாலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது கூட 2 மிளகு தட்டி போட்டு நீங்கள் குடிச்சிட்டே வரணும். ஏன் மிளகு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, இது கூட நீங்கள் மிளகு, இந்த மாதிரி வெங்காயம்,
பூண்டு இந்த மாதிரி பொருட்களை சேர்க்கும் பொழுது தான் இந்த குக்குமின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் நம்ம பாடியில் ப்ராப்பராக அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மிளகு கூட சேர்த்து நீங்கள் இதை எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பாலில் மிக்ஸ் பண்ணி இதை கோல்டன் மில்க்குன்னே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது பெனிஃபிட் ஆனது. டெய்லி நைட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பெட் டைமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாலில் இந்த மஞ்சள் தூள் 2 மிளகு தட்டி நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு வரலாம். இல்லை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கலாம். இல்லை எனக்கு பால் குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வாட்டர்லேயே இந்த மஞ்சளை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பரையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 10 to 15 ml அளவுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக நான் சொன்ன மாதிரி ஒரு 90 days ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும். இதில் இருக்கக்கூடிய இந்த மிளகில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், இம்யூனிட்டி பவர், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, இந்த குக்குமினில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம படித்ததில் பிடிச்சது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.